அவன் வந்து நல்லது நடக்கணும்னு நீ மட்டும்தானே எதிர்பார்ப்பேன். எம்ஜிஆரை பிடிக்கும், அந்த அம்மா ஜெயலலிதாவை பிடிக்கும், அதனால நான் ரெட்டையில இருக்கேன், அதனால நான் அதிமுகவில் இருக்கேன், இவ்வளோதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எடப்பாடியே பிடிக்கல, வெளியே அண்ணாமலையே பிடிக்குது, கிளம்பி போயிட்டாங்க. இல்லைன்னா எப்படி சார் வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கி தனிப்பட்ட முறையில் 11.24% கூடும். செங்கோட்டையன் உங்களுக்கெல்லாம் சீனியர். இப்போ இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். ஊழல் வழக்கு இல்லாத ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்னு அவர் தான் இருக்கார். அதனால அவரை போய் நீங்கள் வந்து உடனே பிடிச்சி ஓரம் கட்டி வைக்கிறீங்க. பிறகு தொண்டர்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அண்ணாமலையே ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் போகிறாங்க. வயதானவங்க காமராஜர் ஆட்சியில் நேரில் பார்த்தவங்க எல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. எடப்பாடி பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். துரோகத்தை சரித்திரத்தை எழுதி வச்சுட்டு போகக்கூடிய ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. அது எல்லாத்துக்குமே சசிகலாவுக்கும் துரோகம் தான், ஓபிஎஸ்க்கும் துரோகம் தான், மோடிக்கும் துரோகம் தான், அமித்ஷாவுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, மக்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. அதனால வந்து தேமுதிகவுக்கு மட்டும் துரோகம் பண்ணாமல் எப்படி இருப்பார்? அது கேவலமாக இருக்குது சார். தமிழக காவல்துறை நினைச்சா எல்லா மட்டத்திலும் அப்படி தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் நீங்கள் இருக்கக்கூடியவங்க, நீங்களாம் உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு வரக்கூடியவங்க. உங்களை பார்த்து நாங்கள் நிறைய பெருமைப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட இந்த சில்லற கட்சிகள்லாம் துணை போகலாமா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காவல்துறையினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப காவல்துறையும் அப்படி தான், நீதித்துறையும் அந்த லட்சணத்தில் தான் போயிட்டுருக்கு. அங்கேயும் நிறைய இதுமே தான் போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வேலூரில் ஒரு மாநாட்டில் வந்து பேசியிருந்தார் சார். 2026 ஆட்சி நிச்சயமாக அமைப்போம், கூட்டணி எதிர வலுவாக அமைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உட்கட்சியில் என்னதான் பிரச்சனைன்றது இங்கே வெளியில் பொதுவெளியில் வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உறுதிப்படோட சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு அப்துல் கலாம் சொன்னார்ல, கனவு காணுங்கள்லையும் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு நடக்க வேண்டியது சார். இன்னும் பல தடவை நம்ம சொன்ன விஷயந்தான். அதிமுகங்கிறது ஒரு நல்ல கட்சி, திமுகவோட எவ்வளவோ நல்ல கட்சி தான். அவங்க ஊழல் எல்லாம் செய்யாத ஒரு அற்புதமான கட்சியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது யாரும். ஆனால் திமுகவோட அது நல்ல கட்சி, அந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாம். தொண்டர்கள் அதிகமாக உள்ள கட்சி அது மட்டும்தான். தனியாக நின்று வெற்றி பெற்ற கட்சி, அந்த சரித்திரமெல்லாம் படைத்த ஒரு கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியாக இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த கட்சி கரைஞ்சி கட்டமண்ணா போய் கிடக்குது. 20% ஓட்டுக்கு வந்து நிற்கிது. அதுவும் கூட்டணியோடு சேர்த்து வரக்கூடிய தேர்தலில் வந்து 10 வருதா 12% கரைதானியே தெரியாது. 1008 பிரச்சனையோட இருக்குது. ரெட்டையில சின்னம் முடக்கப்பட்டுரும், கண்டிப்பாக முடங்கி போயிடும் அது. ஏன்னா அந்த இதில் உள்ள கேஸில் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்கும். தேர்தல் கமிஷன் எப்போ முடிவெடுக்கும்? எலெக்ஷன் வரும்போது தான் முடிவெடுக்கும். எலெக்ஷன் வரும்போது அதில் போட்டியிடும்போது தான் யாரெல்லாம் ஓபிஎஸ் வந்து தேர்தல் கமிஷனுடைய பார்வையில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். இவர் துணை இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்போ அங்கே சின்னமும் போச்சு. கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அப்புறம் வந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க? கட்சியை பலப்படுத்துங்க. கட்சியிலேருந்து வெளியே போனால் பன்னீர்செல்வம், அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் சசிகலா, இவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு உள்ளே கொண்டு வந்து அதிமுகங்கிற கட்சியை மறுபடியும் நீங்கள் கட்டமைங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது நல்ல யோசனை தானே? இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, கேட்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த அடிப்படையில் அவங்க நல்ல கருத்தை தானே சார் சொல்கிறாங்க, நல்லது தானே சொல்கிறாங்க, கட்சியினுடைய நலத்துக்காக வேண்டி தானே சொல்கிறாங்க. போனவங்க அண்ணாமலை பக்கம் போனவங்க திருப்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தொண்டர்களை தலைவர்களே எந்த கட்சிக்கு வேணாலும் 5 கட்சி அம்மாவாசையாக இருக்கலாம். சேகர்பாபு எங்கேருந்து வந்தார்? அதிமுக. செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? அதிமுக. KKSSR ராமச்சந்திரன் எங்கேருந்து வந்தார்? அதிமுக. ஏவாவேல் எங்கேருந்து வந்தார்? அதிமுக. இப்படி வந்து நீங்கள் கட்சியை அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 எம்பி அமைச்சர்களே வந்து அதிமுகலேருந்து வந்தேரிகளை தான் வச்சு அமைச்சர் பதவியில் வச்சுருக்காங்க. அதனால் அது அந்த மேல்மட்டத்தில் இருக்க ஆளை விட்டுருங்க, ஆதாயத்துக்கு வேண்டி ஓடி போகிறவங்க. ஆனால் தொண்டர்கள் அவன் வந்து நல்லது நடக்கணும்னு மட்டும்தானே எதிர்பார்ப்பான். எம்ஜிஆரை பிடிக்கும், அந்த அம்மா ஜெயலலிதாவை பிடிக்கும், அதனால நான் ரெட்டையில இருக்கேன், அதனால நான் அதிமுகவில் இருக்கேன், இவ்வளோதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எடப்பாடியே பிடிக்கல, வெளியே அண்ணாமலையே பிடிக்குது, கிளம்பி போயிட்டாங்க. இல்லைன்னா எப்படி சார் வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கி தனிப்பட்ட முறையில் 11.24% கூடும்? கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் கூடிச்சுல, எப்படி கூடிச்சுது? அது இதுவும் ஒரு காரணம் தானே. அப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்ச ஓட்டு அங்கே தானே போகுது. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்ல. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஓட்டையாவது தக்க வைக்கணும் 20% அளவுக்கு. அப்படின்னா இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா கூடும், அந்த ஓட்டு வங்கியே கூடும், கண்டிப்பாக கூடும். ஏன்னா டிடிவி தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் எல்லாம் வரும்போது சக்தியாக பலம் வாய்ந்ததாக ஆயிடும். அப்படி ஆகும்போது தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இருக்கக்கூடியவங்கள தக்க வைக்கலாம். அப்புறம் நீங்கள் கூட்டணியை பற்றி யோசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தான் அதை கேட்க மாட்டேங்க, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். செங்கோட்டையன் சொன்னாரா உடனே செங்கோட்டையனை உரங்கிட்டு ஒதுக்கு, கட்சியை விட்டு அந்த ஆளை டம்மி பண்ணு போ. செங்கோட்டையன் உங்களுக்கெல்லாம் சீனியர். இப்போ இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். 1977 இருந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆள் அவர். மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோடு, எந்த ஊழல் வழக்கம் இல்லாத ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்னு அவர் தான் இருக்கார். அதனால் அவரை போய் நீங்கள் வந்து உடனே பிடிச்சி ஓரம் கட்டி வைக்கிறீங்க. பிறகு தொண்டர்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க.
சும்மா கூட்டம் கூட்டி காணிக்கலாம். அவர் இது கொஞ்சம் நாங்களும் இருக்கணும் காணிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். சார் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களே இல்லை, நான் தான் எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதாங்கிற ஒரு ஆணவம் எடப்பாடிக்கு எப்போ வந்துச்சு அப்போவே கதை முடிஞ்சு போச்சுல்ல. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு மூல காரணம் யார் சார்? ஜெயலலிதா தானே. அவங்க தானே சார் திட்டத்தை கொண்டே வந்தாங்க. நீங்கள் வரும்போது அதுக்கு அடுத்த கல்லை எடுத்து வச்சிங்க, அவ்வளோதானே. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வச்சுட்டாங்க. இன்னொரு கட்சியினுடைய தலைவி சார் அந்த அம்மா, அவங்க போட்டோ வேண்டாம். கட்சியினுடைய ஸ்தாபகர் எம்ஜிஆர், அவங்க போட்டோ வேண்டாம். எங்கே பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி, எந்த மக்களாவது எடப்பாடியை கொண்டாடுறாங்களா, அவரை வரவேற்கிறாங்களா? அண்ணாமலையே ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் போகிறாங்க. வயதானவங்க காமராஜர் ஆட்சியில் நேரில் பார்த்தவங்கெல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. எடப்பாடி பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள்? இதை அவர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு முதல் கட்சியை வந்து கட்டமைக்கணும், மறுகட்டமைப்பு கண்டிப்பாக சீர்படுத்தணும். இவங்களெல்லாம் இவர் இறங்கி வந்த மற்றவங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க கீழே. ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டார், தினகரன் இறங்கி வந்துட்டார், சசிகலா அந்த அம்மா இறங்கி வந்துட்டாங்க, மிச்சம் மீது உள்ள தலைவர்கள் எல்லாருமே இறங்கி கீழே வந்துட்டாங்க. இப்போ இவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதில் யார் தலைவராக இருக்கணும், என்ன பண்ணணும், எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சேர்ந்துருந்தால் தானே கட்சிக்கு பலமா. அதுக்கே இவர் முன்னெடுக்கலை. இன்னொன்று அவருக்கு ஜாதகம் சரியில்லை சார் எடப்பாடிக்கு. என்னமோ வந்து இவருக்கெல்லாம் எதிர்காலமே இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்ன டைலாக் தான், தெருவும் தன்னியமாக தான் போக போகிறாரு. வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள், 2026 ரொம்ப இதாக எதிர்பார்த்துட்டு அழகா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அது விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், திருமாவளவனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட், இவர் தான் போய் ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரித்தார். எல்லா செய்தியும் வெளியே விட்டாங்க. விளைவு என்ன, முடிவு என்னாச்சு? நல்லா இவ்வளோதான். அதே மாதிரி தான் இப்போ விஜய் வந்துடுவார், நாங்கள் ஒரு பெரிய கூட்டணி வச்சுருவோம் உங்கள் கட்சி இப்போ இங்கே அன்றையர் இன்னொரு இடத்துல உருவிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமாக நிலவரம். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை கட்டமைச்சார்னா ஒரு நம்பிக்கை வரும். அப்போ மற்ற கட்சிகள் உங்கள்கிட்ட கூட்டணி வைக்கிறது பாஜகவா இல்லைனா அது இவங்கள யார் எந்த கட்சியாக இருக்கட்டும், யார் வேணாலும் கூட்டணி வைக்க முன் வருவாங்க. இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணியில் வர்றதுக்கு இந்த எஸ்டிபி மாதிரியான மதவாத கட்சிகள், பயங்கரவாத முஸ்லீம் பயங்கரவாத கட்சிகள் வேணால் உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவங்க ஓட்டு கண்டிப்பாக அவங்களும் போட மாட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ளவனும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். உங்கள் கூட்டணிக்கு வந்து அது அவனுக்கு தெரியும். ஆனால் பணம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து அதை கட்டமைச்சிங்கன்னா, மறுசீரமைப்பு பண்ணினீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், உள்ளார இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, உருப்படியான கட்சி தேமுதிக தான். அதுவே இந்த இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு உங்கள் கூட இருக்குது. இந்த டெல்லி ராஜ்யசபா தேர்தல் வரப்போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து தேமுதிகவுக்கு நீங்கள் எம்பி சீட்டு கொடுக்கணும். அது எடப்பாடி கொடுக்க மாட்டார். அவர் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டார், எல்லாம் துரோகம் தான் பண்ணுவார். அன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டார், இன்றைக்கி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார். முரண்பட்டு போச்சு இப்போவே. அதில் கொடுத்தாருன்னா கொடுத்தாலும் அவங்க அங்கே நீடிப்பாங்கங்கிறது கேள்விக்குறி. அதுவும் ஒரு உத்தரவாதம் கிடையாது. கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. இவர் கொடுக்கக்கூடிய இது துரோகத்தை சரித்திரத்தை எழுதி வச்சுட்டு போகக்கூடிய ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. அது எல்லாத்துக்குமே சசிகலாவுக்கும் துரோகம் தான், ஓபிஎஸ்க்கும் துரோகம் தான், மோடிக்கும் துரோகம் தான், அமித்ஷாவுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, மக்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து தேமுதிகவுக்கு மட்டும் துரோகம் பண்ணாமல் எப்படி இருப்பார்? அதில் கொடுத்தாலும் சிக்கல் தான், கொடுக்கலன்னா சுத்தமாக அந்த அணியை விட்டு அவங்க அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க. கண்டிப்பாக அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க. இருக்கக்கூடியதை தொலைகிற அளவில் தான் அந்த எடப்பாடி இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் கூட்டணியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கட்டமைச்சிட்டாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கட்சியை வந்து பலப்படுத்திட்டா அதுக்கு ஒரு இது கிடைக்கும், பூஸ்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி கூட்டணியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாத வரைக்கும் வராது சார். யாராக இருந்தாலும் அண்ணாமலையை பார்த்து போகிறதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க. எடப்பாடி பக்கம் போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அங்கே போன பிரயோஜனம் இல்லையே சார். எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த 2026 தேர்தலில் வந்து வேட்பாளரை கட்சியிலேருந்து விடும்போதெல்லாம் கரூர் தொகுதியில் தம்பிதுரையை நெல்லுங்கன்னு சொன்னால் அவர் துண்டக்கானம் துணியக்கானு ஓடுறாரு. விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரை நீங்கள் நெல்லுங்கன்னா அவரும் ஓடுறாரு. இல்லை வேண்டாம்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்துறேங்கிறாரு. என்ன காரணம் இது? நின்னா தோற்று போயிடுவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எப்படி வருவாங்க உங்களை நம்பி? கொஞ்சம் யோசிக்கணும் சார். அவர் யோசித்தா நல்லது, இல்லைன்னா பாஜகவுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது. அதான் நான் சொல்ல முடியும். ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அதை தட்டி கேட்டதற்காக பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட சம்பவம்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முன்விரோத காரணமாக பழி தீர்க்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி தகவல் வருது. ஒவ்வொரு சம்பவம் நடந்த பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய விளக்கம் இதாக தான் சார் இருக்குது. முன்விரோத காரணமாக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் பாயுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உங்களை பார்வையில சார்? ஆமாம், அவங்க முன்விரோதமாக வெட்டி கொண்டுட்டாங்க. என்ன முன்விரோதம்? இவன் கள்ளச்சாராயம் காய்ச்ச விற்றான், அவங்க அந்த மாணவர்கள் தட்டி கேட்டாங்க. இதானே முன்விரோதம்? வேறு என்ன முன்விரோதம் சொல்லுங்கள்? இவன் பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணான், இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான், அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள். அது கேவலமாக இருக்குது சார். தமிழக காவல்துறை நினச்சா எல்லா மட்டத்திலையும் அப்படி தான். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை சிட்டி கமிஷனர் அருண் என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சென்னை ஹைகோர்ட்டே வந்து அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்களா இல்லையா?
அந்த உத்தரவுக்கு தானே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. கேவலமாக இல்லையா இதெல்லாம்? காவல்துறையினர் வந்து பொதுவானவங்க சார். ஆட்சியாளர்கள் இருப்பாங்க போவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தது வந்து எல்லாருடைய கனவு. இது ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கனவாக இருக்கும். அவன் முடியாத பட்சத்தில் தான் அவன் அடுத்த இதே தேர்ந்தெடுப்பான். அப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் நீங்கள் இருக்கக்கூடியவங்க, நீங்களாம் உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு வரக்கூடியவங்க. உங்களை பார்த்து நாங்கள் நிறைய பெருமைப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட இந்த சில்லற கட்சிகள்லாம் துணை போகலாமா? நீங்கள் நேர்மையான ஒரு இதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் செய்யலாம். அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. சட்டத்துக்கு புறம்பானதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு துணை போகலாமா? அதுக்கு என்ன மாண்பு இருக்குது? அப்படியெல்லாம் நீங்கள் இந்த காக்கி சட்டையை போடணுமா? அதுக்காக நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. கேவலமாக இல்லையா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காவல்துறையினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப காவல்துறையும் அப்படி தான், நீதித்துறையும் அந்த லட்சணத்தில் தான் போயிட்டுருக்கு. அங்கேயும் நிறைய இதேமாரி தான் போயிட்டுருக்கு. அவங்கெல்லாம் கொஞ்சம் திருந்தினாங்கன்னா நல்லது. இல்லைன்னா அது காலம்தான் பதில் சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் மரியாதை இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக மரியாதை இருக்குது. இப்படியே போனாங்கன்னா காவல்துறைக்கு சுத்தமாக மரியாதை இருக்குது.